ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் பேரன்பினால் நாம் எல்லாம் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே விளங்கி தம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்ற நல்லாசையோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு கூட்டம் அல்லாஹுவினுடைய பள்ளி வாயிலே ஒன்று சேர்ந்து தங்களுக்கு மத்தியிலே அல் குர்ஆனை பாராயணம் செய்து அதனை ஒருவருக்கொருவர் விளங்கிக் கொள்வார்களோ அப்படியான அந்த மஜ்லிஸிலே அல்லாஹு தஆலா சக்கீனத் என்னும் அமைதியை அவர்கள் மீது இறக்குகிறான். மேலும் மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை கொண்டு அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். மேலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய மலக்குமார்களிடத்திலே அவர்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியான அவனுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவனுடைய மலக்குகளால் நாம் இந்த இடத்திலே சூழப்பட்டிருக்கிறோம். அவனுடைய அமைதி நம் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு புனிதமான ஒரு சிறப்பான அவனுடைய மஸ்ஜிதிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நபிகளார் சொன்னதை போன்ற அந்த அனைத்து நன்மைகளும் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக, அன்பான சகோதரிகளே, பயான்கள் கேட்பதென்பது நம்முடைய நேரம் கடத்துவதற்காகவோ அல்லது ஒரு இன்பமாக அதை சுவைத்துவிட்டு இந்த இடத்தில் விட்டு செல்வதற்கல்ல. பயான்கள் என்பது மார்க்க தெளிவுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தெரியாததை நாம் தெரிந்து கொள்வதும் தெரிந்ததை இன்னொரு தடவை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை மீண்டும் தொடர்வதற்காகவும் தான் உபதேசங்கள் பயான்கள் செய்யப்படுகின்றன என்பதை உள்ளத்திலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினின். நபியே, மூமின்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அடிக்கடி நாங்கள் தெரிந்ததையோ தெரியாததையோ ஞாபகப்படுத்தி கொள்வதனால் மூமின்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபியே, நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், மார்க்கத்தை கொண்டு உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக அந்த நல்லுபதேசங்களை விட்டு கெட்டவன் தூரமாகி விடுவான். வயத்த ஜன்னபுகள் அஷ்கா அல்லது யஸ்ல நாரல் குபரா என்றெல்லாம் சொல்கிறான். சில கெட்டவர்கள் இந்த நல்லுபதேசத்தை விட்டும் தூரமாகி கொள்வார்கள், அவர்கள் மிக பெரும் நரகத்தை சென்றடையக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்கிறான். அதனால் எந்த இடத்துல எல்லாம் மார்க்க உபதேசம் நடக்கிறதோ, மார்க்க விளக்க வகுப்புகள் நடக்கிறதோ, அந்த இடத்தில் நாம் போய் அமர்ந்து அந்த மலக்குகளுடைய இறக்கைகளுக்கு கீழால் அவனுடைய அமைதி சாந்தி இறங்குகின்ற இடத்திலே நாம் அமர்ந்து அவனுடைய மார்க்கத்தை கற்று மார்க்கத்திலே தெளிவு பெற்று அந்த மார்க்கத்தை நாம் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும்.
அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு எதை நல்லது என்று கற்றுத்தந்தாயோ அவற்றின்படி நடப்பதற்குரிய மனநிலையை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த மார்க்கத்தை ஞாபகம் செய்யும் ஒரு இடமாகத்தான் இன்றைய இந்த இடத்தை நாம் ஆக்கியிருக்கிறோம். இந்த நேரத்தில் அன்பு சகோதரிகளே, எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அந்த தலைப்பின் கீழால் தான் நாம் சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். என்ன தலைப்பு என்றால், ஒரு ஒழுக்கமான பெண்ணிடம் இருக்க வேண்டிய பண்புகள். ஒரு ஒழுக்கமான பெண்ணிடம் இருக்க வேண்டிய பண்புகள். இஸ்லாத்தில் ஒழுக்கம், ஒழுங்கு என்று ஒரு பகுதி இருக்கிறது. இஸ்லாம் சில ஒழுங்குகளை நமக்கு சொல்லித்தரும். ஒழுங்கு என்று நாம் தமிழிலே சொன்னாலும் ஆதாப் என்று அரபிலே சொல்லுவார்கள். ஆதாப் என்பது இஸ்லாம் சில விடயங்களை நமக்கு ஃபர்து, கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கும். இன்னும் சில விடயங்களை ஃபர்து கிஃபாயா, சமூகத்தில் ஒரு பகுதியினர் செய்தால் போதும் என்று சொல்லியிருக்கும். அது ஃபர்து கிஃபாயா என்று சொல்லுவோம். ஃபர்து ஐன் என்பது கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியவை. 5 நேர தொழுகை, நோன்பு நோற்றல், இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தனக்காக செய்ய வேண்டிய கடமைகள். இது ஃபர்து ஐன் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று இருக்கிறது ஃபர்து கிஃபாயா என்று சொல்லுவார்கள். சமூகத்தில் ஒரு பகுதியினராவது கட்டாயம் அதை செய்ய வேண்டியவை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதே போன்று சிலது இருக்கிறது முஸ்தஹப் என்று சொல்வார்கள். செய்வது விரும்பத்தக்கது, நன்மை இருக்கும், செய்யாவிட்டால் நமக்கு தண்டனை கிடையாது. அப்படியான சில இது எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆதாப் என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய ஒழுங்குகள், இஸ்லாமிய ஒழுக்கங்கள், ஒழுங்குகள் என்று சொல்லுவோம். அன்பான சகோதரிகளே, அப்போ ஒரு பெண்ணிடத்தில், ஒழுக்கமான ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய சில பண்புகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. யாரிடத்திலேயெல்லாம் அந்த பண்புகள் இருக்கும் அவர்களெல்லாம் ஒழுக்கமுடையவர்கள் என்று இஸ்லாம் பார்க்கிறது. எனவே இஸ்லாம் பெண்களுக்கு என்னென்ன பண்புகளை சொல்லி தந்திருக்கிறது. ஒரு முஸ்லீம் பெண் எப்படி இருப்பாள்? அப்போ ஒரு முஸ்லீம் பெண் பல விடயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல பகுதிகள் இருக்கின்றன. ஒரு தனிப்பட்ட சிறுபிராய வாழ்க்கை, நாம் ஒன்றுமே தெரியாத ஒரு காலம், நல்லது கெட்டது எதுவும் தெரியாது, இது நல்லது இது கெட்டது என்று ஒன்றுமே தெரியாத ஒரு சிறு பிராயம் எல்லோருக்கும் இருக்கும். ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்குது ஒரு சிறு பிராயம். இந்த பிராயத்திலே நாம் சில விடயங்களை செய்வோம். இது நல்லது என்றும் தெரியாது, இது தவறு என்றும் தெரியாது. ஏதோ விளையாட்டுத்தனமாக நாங்கள் பல விடயங்களை செய்கின்ற ஒரு காலம். இந்த காலம் தீமைகள் எழுதப்படாத காலம். பருவ வயது, அதாவது நன்மை இது தீமை என்று புரிந்து கொள்ள முடியாத சிறு வயதில் உள்ள சின்ன பிள்ளைகள், இவர்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பது கிடையாது. எதை செய்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பது கிடையாது. வீடுகளிலே நம்முடைய சின்ன குழந்தைகள் சில விளையாட்டுகள், கேளிக்கைகள் செய்து கொள்வார்கள். அவர்களோடு நாம் கடிந்து கொள்ளக்கூடாது. பள்ளி வாயில்களுக்குள்ளே வந்து அவர்கள் விளையாடினாலும் கூட நாம் அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கும் பொழுது அவர்களுடைய பேரர்கள் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் எல்லாம் தோள்களிலே ஏறி விளையாடுவார்கள் என்ற செய்தி பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பெண்கள் தொழுகையில் கலந்து கொள்வார்கள். அங்கே சில குழந்தைகள் அழுவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையின் தாய், அந்த குழந்தையினுடைய தாய் வேதனை அனுபவிப்பாள் என்பதற்காக ரசூல் தொழுகையையே சுருக்கிக் கொள்வார்கள். அப்படியெல்லாம் சிறு குழந்தைகளுக்கென்று ரசூலுல்லாஹ் சில இடங்களை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிராயத்தில் செய்யப்படும் குற்றங்கள் எழுதப்படுவதில்லை. ருஃபியல் கலமுன் சலாசின், நபிகளார் சொன்னார்கள், 3 சாராரை விட்டும் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. அப்படின்றால் 3 சாரார்கள் செய்கின்ற குற்றங்கள் எழுதப்படுவதில்லை. அவர்களுடைய பேனாக்கள், நன்மை தீமை எழுதப்படும் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன என்று சொன்ன ரசூலுல்லாஹ், வஅனி சபிய ஹத்தா யஹ்தலிம, குழந்தை அதற்குரிய பருவ வயதை அடையும் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தீமைகள் எழுதப்படுவதில்லை. புத்தி தெளிகின்ற வரைக்கும், சிந்தனா சக்தி அவர்களுக்கு வருகின்ற வரைக்கும், நன்மை தீமையை பிரித்து விளங்குகின்ற பருவம் வரும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த நன்மை தீமையும் எழுதுவதில்லை. இது ஒரு பிராயம். இப்படி ஒரு காலம் நாம் வாழுவோம். அந்த காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யலாம்? சில இஸ்லாமிய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கலாம், சில பண்பாடுகளை வளர்க்கலாம். நம்மோடு சேர்த்து நன்மைகளை செய்யும் பொழுது அவர்களையும் நம்மோடு அணைத்து கொள்ளலாம். இப்படி செய்வதனால் அந்த குழந்தைகளுக்கு சில நன்மைகள், நமக்கு பின்னால் அவர்கள் நல்ல பண்பாடுகளை நம்மிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் சில வழிகளை நாம் காட்டலாமே தவிர அவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்காக அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை. இது ஒரு காலம். அதற்கு பின்னர் நன்மை தீமை தெரிந்த ஒரு காலம்.
இது நல்லது இது கெட்டது என்று நமக்கு ஓரளவு தெரிகின்ற ஒரு காலம். இந்த காலத்தில் இருந்து நாம் புரிகின்ற செயல்கள் எழுதப்படுகிறது. நாம் தவறு செய்தால் அந்த தவறு எழுதப்படுகிறது. ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மையும் பதியப்படுகிறது. இந்த காலத்திலே நாம் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒழுக்க நெறிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுக்க நெறிகளை நாம் கடைபிடிக்காமல் நடப்போமாக இருந்தால் நமக்கு அந்த தீமை எழுதப்படும். அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே இதை பற்றி தெளிவாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் இவர்கள் செய்யும் செயல்களை ஒரு பதிவேட்டிலே பதிவு செய்வோம். மா யல்ஃபிலு மின் அஹதின் இல்லா லதைஹி ரகீபுன் வ அதீத். அல்லாஹ் சொல்கிறான், ரகீப் அதீத் என்ற 2 மலக்குகள் இல்லாமல் இவர்கள் எந்த ஒரு வார்த்தையையும் மொழிய முடியாது. பேசுகின்ற அத்தனையும் பதியப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரகீப் அதீத் என்ற 2 மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் நாம் பேசுவது நாம் செய்வதை எல்லாம் எழுதி கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கட்டாயமாக பருவ வயது அடைந்ததுக்கு பின்னர் நாம் இஸ்லாமத்துக்கு முரணாக செயல்படும் பொழுது, இஸ்லாம் காட்டிய ஒழுக்கங்களை மீறுகின்ற பொழுது நாம் குற்றவாளியாக பதியப்படுகிறோம். மறுமை நாளிலே அல்லாஹ் அந்த பதிவேட்டை என்ன செய்வான்? விரித்த நிலையில் ஒவ்வொருவருடைய கையிலும் ஒப்படைப்பான். நம்முடைய நன்மை தீமைகள் எல்லாம் எழுதப்பட்டு விரிக்கப்பட்ட நிலையிலே அந்த ஏடுகள் நம்முடைய கையிலே ஒப்படைக்கப்படுமா. மனிதன் அதை பார்ப்பான், ஆச்சரியப்படுவான். லா யுகாதுரு சகைரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. உலகத்தில் செய்யப்பட்ட எந்த ஒரு சின்ன காரியமும் விடுபடலை, எந்த ஒரு பெரிய காரியமும் விடுபடலை, எல்லாமே பதியப்பட்டிருக்கிறது என்று மனிதன் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏட்டை நீ படித்துப்பார். கஃபா பி நஃப்சிக், உன்னையே நீ பரிசீலிப்பதற்கு அது உனக்கு போதுமானது என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்பு சகோதரிகளே, இதுவெல்லாம் பதியப்படுகிறது. உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம் அதெல்லாம் எழுதப்படுகிறது. நாம் மக்களுடைய கண்களுக்கு தெரியாமல், அடுத்தவர் பார்க்காமல், ரகசியமாக தனிமையிலே இருந்து நாம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் நம்மிடத்திலே ரகீப் அதீத் என்ற 2 மலக்குகள் இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இஸ்லாம் காட்டுகின்ற ஒழுங்குகளை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையிலே அன்பு சகோதரிகளே, பெண்களுக்கென்று பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று சில விதிகளை இஸ்லாம் விட்டு இருக்கிறது. அந்த விதிகளை அல் குர்ஆனில் அல்லாஹ் பொதுவாகவே சொல்லியிருக்கிறான். அந்த ஒழுங்குகள் ஆண்களும் பின்பற்ற வேண்டும், பெண்களும் பின்பற்ற வேண்டும் என்று சில ஒழுங்கு விதிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னும் சில விதிகளை ஆண்களுக்கென்று மட்டும் சொல்லியிருக்கிறான், பெண்களுக்கு அல்லாது. இன்னும் சில விடயங்கள் பெண்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவற்றையெல்லாம் நாம் பேண வேண்டும். அந்த வகையில் பொதுவாக அல்லாஹ் சில ஒழுங்கு விதிகளை நமக்கு சொல்லுகிறான். முதலாவது, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு ஒழுங்கு கடமை, ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு அடிபணிதல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறது. இஸ்லாம் 2 வகையான கடமைகளை வைத்திருக்கும். மனிதனுக்கு செய்யும் கடமை, மனிதன் இறைவனுக்கு செய்யும் கடமை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்கின்றன, மனிதனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. அதெல்லாம் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறான். சூரத்துல் மூமினூன் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஒரு செய்தி சொல்ல சொன்னாங்க, மறந்துட்டேன். இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் உங்களுக்கு தெரியும். இங்கே நடக்கிற உரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் குலுக்கல் முறையில் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். அதே கேள்வி இன்றும் இருக்கும், அந்த பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கவனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கது அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ ஒரு மனுஷன் உலகத்தில் மூமினாக வாழ்ந்தால், அப்போ எப்படி மூமினாக வாழணும்? ஒரு மனிதன் எப்போ மூமினாக இருப்பான்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மூமினுக்கு என்னென்ன பண்பாடுகள் இருக்கணும், அந்த பண்பாடுகளை எல்லாம், அந்த ஒழுக்க நெறிகளை எல்லாம் நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் நாங்கள் மூமின்கள். அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றவர்கள் மூமின்கள். அந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள் அதை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பண்புகள் கொஞ்சம் இருக்குது. அந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தால் நாமும் வெற்றி பெற்ற மூமின்கள். அப்போ அந்த பண்புகள் இதுவரைக்கும் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தால் அதை நாங்கள் உருவாக்கணும். அல்லது ஒரு சிலது விடுபட்டிருந்தால் அந்த சில பண்புகளை நாம் மாற்றிக்கொள்ளணும். அல்லாஹ் சொல்கிற மாதிரி மாற்றிக்கொள்ளணும். எந்த ஒரு பண்பு, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சகோதரிகளை, ஒரு சில நாட்களுக்குத்தான் அது செய்வது கஷ்டமாக இருக்கும். தொடர்ச்சியாக அதை நாங்கள் ஒரு மாதம் செய்து விட்டோம் என்றால் அதற்கு பின்னால் அதை நம்மால் விட முடியாது.
செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு நம்முடைய மனநிலை தள்ளப்பட்டுவிடும். ஆரம்பத்தில் செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை மீறி நாம் செய்து விட்டோம் என்றால் பழக்கப்பட்டு விடுவோம். சாதாரணமாக செய்யக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்து விடுவோம். அதனால் இஸ்லாம் சொல்லுகின்ற சில ஒழுங்குகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தால் அதை நாங்கள் பக்குவமாக செய்வதற்கு முற்பட வேண்டும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் வெற்றி பெற்ற மூமின்கள் என்றால் கது அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் இந்த பின்னால் சொல்லப்படக்கூடிய பண்புகள் அவர்களிடத்தில் இருப்பதனால். இந்த பின்னால் சில பண்புகள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த பண்புகள் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் மூமின்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ அந்த பண்பு நம்மகிட்ட இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். பார்ப்போம். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தொழுகையிலே உள்ளச்சமாக இருப்பார்கள். தொழுகையிலே பேணுதலாக உள்ளச்சமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ யாரிடத்திலெல்லாம் தொழுகையில் பேணுதல் இருக்கிறதோ, தொழுகையில் உள்ளச்சம் இருக்கிறதோ அவர்கள் மூமின்கள், அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். உள்ளச்சம்ண்டா என்ன? உள்ளச்சம்ண்டா என்னன்னு கேட்டால், தொழுகை எதிர்பார்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கு லொஹர் தொழுதுட்டோம், அசர் தொழணும். எத்தனை மணிக்கு அசரு? அதுக்கு முதல் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிக்கணும், அசருக்குரிய நேரத்தை நான் எடுத்துக்கணும் என்ற மாதிரியான அந்த எண்ணம் உள்ளத்தில் இருக்கணும். அது உள்ளச்சம். நேரத்துக்கு தொழணும், சொல்லப்பட்ட முறையில் தொழணும், இஸ்லாம் சொன்ன முறையில் தொழணும், அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் ஒரு நபிகளாருக்கு சொல்கிறான், நபியே உம்முடைய சமுதாயத்துக்கு தொழுகையை சொல்லும், தொழுகை கொண்டவங்களோட குடும்பத்துக்கு ஏவுங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த தொழுகையை தொழுவதில் பொறுமையாக இருங்கன்றான் அல்லாஹ். பொறுமை கடைபிடித்து தொழணும். எண்ணத்தையும் விட்டுட்டு வந்தவங்க மாதிரி எண்ணங்களையெல்லாம் வெளியில் சிதற விட்டுட்டு தொழுகையில் இருக்கப்படாது. தொழுகைக்கு வந்து அல்லாஹ்வை நினச்சி உள்ளத்தோட இஹ்லாஸோட தூய்மையாக கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையாக நின்று அந்த தொழணும். இன்பம் இருக்கணும் ஒரு தொழுகையில். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் இன்பம் இருக்கிறது. நண்பர்களோடு நண்பிமார்களோடு பேசும் பொழுது இன்பமாக பேசுகிறோம். இதை போல் அல்லாஹ்வுக்கு தொழுகைக்காக நாங்கள் வந்தால் அந்த தொழுகையில் ஒரு இன்பம் இருக்கணும். அல்லாஹ் நிற்கிறேன், அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நிற்கிறேன், அல்லாஹ் என்னை கவனிக்கிறான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அந்த ஆசை ஆர்வத்தோடு நாம் தொழுகின்ற பொழுது அது உள்ளச்சமான தொழுகை. அப்போ அதுதான் இங்கே சொல்கிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், வெற்றி பெற்ற மூமின்களுடைய பண்பு என்னன்னு கேட்டால் அவர்கள் தொழுகையில் உள்ளச்சமாக நடந்து கொள்வார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வல்லதீனஹும் மேலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் வெற்றி பெற்ற மூமின்கள் எப்படி இருப்பார்கள், இன்னொரு பண்பு அவங்களோட அனில் லஹ்வி முஅரிதூன், வீணான கேளிக்கையான இஸ்லாம் விரும்பாத வீணான செயல்களை கண்டால் என்ன செய்வாங்க, அதை புறக்கணிப்பாங்க. அல்லாஹ் விரும்பாத டிவியில் ஒரு படம் போகும், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காட்சி, விருப்பம் இல்லாத உடுப்பு, விருப்பம் இல்லாத பேச்சு, விருப்பம் இல்லாத பாட்டு. அல்லாஹ் விரும்புவானா? பாட்டை விரும்ப மாட்டான். டிவியில் போகிற மோசமான காட்சி அல்லாஹ் விரும்புவானா? விரும்ப மாட்டான். இது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. ஒரு மூமின் இதை பார்க்குறது அல்லாஹ் விருப்பம் இல்லைன்றா நம்ம அதை புறக்கணிச்சிடணும், அது பார்க்கப்படாது. அப்படி ஒரு பண்பு நம்மகிட்ட வரணும். நம்ம வீதியில் போகிறோம், பெரிய ஒரு இசை கச்சேரி ஒன்று நடக்குது, நம்மளோட காதுக்கு விழுதுன்னா நம்ம கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் என்ற எண்ணம் வரக்கூடாது. இது லகுவு, அல்லாஹ் விரும்பாதது, மார்க்கம் எதிர்க்கக்கூடியது, அதை கண்டா புறக்கணிக்கணும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் என்ன செய்வாங்க, வீணான செயல்கள் வீணான கேளிக்கைகள் நடக்கும் இடத்திலே அவர்கள் அதை புறக்கணித்து விடுவார்கள், அதை போகமாட்டாங்க, அதை புறக்கணிச்சிடுவாங்க. வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், மூன்றாவது பண்பு மூமின்களுடைய என்னன்னு கேட்டால் தனக்கு ஜக்காத்து கடமையாக இருந்தால் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள். ஜக்காத்தை வச்சுட்டு பதுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதை கொடுத்துருவாங்க. வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், மேலும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். அப்போ இஸ்லாம் யாரோடு எந்த உறவை வைப்பதற்கு விரும்பவில்லையோ அப்படியான தவறான உறவுகளின் பக்கம் போக மாட்டார்கள், தன்னுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு நாலாவது பண்பாக சொல்கிறான். இது ஒரு முக்கியமான பண்பு. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது. சில இடத்துல அல்லாஹ் வேறு மாதிரி சொல்கிறான், வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நீங்கள் நெருங்க வேணாம், ஜினா செய்யாதீங்கன்னு சொல்லல அல்லாஹ். ஜினா செய்யாதீங்கன்னு சொல்லாமல் ஜினாவின் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்றான். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறான் அல்லாஹ், மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்வாங்க அப்படி சொல்கிறான். அப்போ ஜினாவின் பக்கம் நெருங்காதீங்கடா என்ன,
நெருங்குறன்றது வேற, செய்கிறதுங்கிறது வேற. நெருங்குறதுங்கிற என்னன்னு அதற்கான வழிகளையெல்லாம் செய்கிறது. எதை பார்த்தா நமக்கு தவறான எண்ணம் வரும் அதை செய்கிறது. எந்த முறையில் நம்ம ஆடை அணிந்தால் இன்னொருத்த நம்மளோட தப்பாக நடக்க வருவானோ அப்படி ஆடை அணிகிறது, அவனோட பேசுகிறது, முறையற்ற விதத்தில் நடந்து கொள்வது. அப்போ நம்மளை எப்படி வச்சுருந்தா அடுத்தவங்க நம்மளை தவறாக பயன்படுத்த பார்ப்பாங்களோ அந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யப்படாது. அதான் வளாத்தக்க நெருங்காத, தவறான அந்த விடயம் நடக்கிறதன் பக்கம் நெருங்காத, அதுக்குரிய எந்த வழியையும் செய்யாத, நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். அப்போ இந்த பண்பாடு யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் வெற்றி பெற்ற மூமின்கள் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இல்லா அலாசுவாஜிகும், தங்களுடைய மர்மஸ்தானத்தை தனக்குரிய கணவன் அல்லாத யாருக்குமே யாரையும் விட்டும் பாதுகாத்து கொள்வார். கணவனை தவிர மற்ற யாருக்கும் தன்னுடைய மர்மஸ்தானத்தால் எந்த ஒரு அனுமதியும் இல்லை, தடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவுமா மலக்கத்தாய் மானுகும், அல்ல தனக்கு வழக்கறிஞமாகப்பட்ட அடிமைகள். இன்றைக்கி இல்லை, அது இன்றைக்கி அடிமைண்டு யாரும் இல்லை. அது ஒரு காலம் இருந்துச்சு அடிமையை வச்சுருக்கிறது, அது அவங்களும் பிரச்சனை இல்லைன்றான்லாம். ஒன்று கணவன் அல்லது தன்னுடைய அடிமை, இதை தவிர வேறு எந்த விதத்திலையும் பெண்கள் ஆண்களோ தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்ளுவார்கள். அப்படியானவர்களுக்கு சொர்க்கம் இருக்குது அல்லாஹ் சொல்கிறான். அவங்க வெற்றி கட்ட மூமின்கள். இன்னகும் அது போல சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபமனிபுத்தகா வரா அதாளிக்க, கணவன் மனைவி, அடிமை அவளுடைய எஜமானன், இவங்க ரெண்டு பேரை தவிர உள்ள ஏனைய எந்த முறையாக இருந்தாலும், எந்த வழியாக இருந்தாலும், தன்னுடைய சுயமாக இருந்தாலும் சரிதான் அல்லது வேறு வேறு எந்த வழியில் இருந்தாலும் சரிதான், அந்த மர்மஸ்தானத்தை பயன்படுத்துவாங்களா இருந்தால் வமனி புத்தகா வரா அதை அழிக்க, கணவன் அல்லாத வேறு எந்த வழிகளிலேயாலும், மனைவி அல்லாத வேறு எந்த வழிகளிலேயாலும் மர்மஸ்தானத்தை பயன்படுத்துவார்களாக இருந்தால் உலாய்க்க ஹுமுல் ஆதுன், அவர்கள் வரம்பு மீறியவர்கள், அல்லாஹ் விட்ட எல்லையை தாண்டியவர்கள். எதை அல்லாஹ் கடக்கக்கூடாது என்று சொன்னானோ அந்த எல்லையை கடந்தவர்கள், அந்த பாவத்தின் பக்கம் சென்றவர்கள் தான் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வல்லதீனகும், மேலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அமானாத்திகிம், தங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவற்றை பாதுகாப்பாங்க. அமானிதம்ண்டா ஒருத்தர் என்ன செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்காராக்கள் போகலை ஒரு வீட்டு திறப்பை தந்துட்டு கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்கன்ட்டு போவாங்க. அவங்க போனது இப்போ நம்ம போய் திறந்து கோப்பை எடுக்கப்படாது, நம்ம போய் திறந்து உள்ளுக்கு பார்க்கப்படாது. அமானிதமாக நம்மகிட்ட ஒப்படைச்சா அந்த அமானியத்தை நம்ம பேணும். ஏதாவது ஒரு பொருளை நம்மகிட்ட தந்துட்டு போகிறாங்க, நான் வந்து எடுக்கிறேன்னா அந்த பொருளை பாதுகாப்பாக வச்சுருந்து அதையுமே கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அமானிதத்தை பேணணும். அமானிதம்ன்ற பொருள் மட்டும் இல்லை, பணம் மட்டும் இல்லை அமானிதம். உங்களோட கனவை உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார், யாருக்கும் சொல்லாத என்ன உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் மட்டும் சொல்கிறார், அது அமானிதம். உங்களோட தோழி, உங்களோட நண்பி, உங்களோட பக்கத்து வீடு, உங்களோட கூட்டாளிகள் யாராவது உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்கிறாங்க, ஒருத்தருக்கும் சொல்லிடாதீங்க, இது என்ன ரகசியம் சொன்னாங்களா, ரகசியமாக வச்சுக்கோங்க. அதை வெளியே சொன்னீங்கன்னா அமானிதம் பேணலை, நீங்கள் அமானியத்தை முறிச்சிட்டீங்க. யாராவது நம்மகிட்ட இந்த வார்த்தை அமானிதம், இந்த பொருள் அமானிதம், இந்த சொல்லு அமானிதம், இந்த எப்படி எதையாவது தந்து அமானிதம் என்று சொன்னாங்களா இருந்தால் அதை நம்ம பாதுகாக்கணும். மௌத்து வரைக்கும் அதை உள்ளத்தில் பாதுகாக்கணும், வெளிப்படுத்தவே கூடாது. இதெல்லாம் அமானிதம். அப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறான், இந்த அமானிதத்தை அவர்கள் பாதுகாப்பாங்க. அப்போ மூமினான பெண்கள் எப்படி இருப்பாங்க, இந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அமானிதத்தை பாதுகாப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி போட்டு அகதிஹிம், உடன்படிக்கைகளையும் பாதுகாப்பாங்க. நான் இதை உனக்கு செஞ்சு தருவேன், நீ இப்படி செஞ்சால் உனக்கு இப்படி தருவேன். எத்தனையோ தாய்மார் பிள்ளைகளெல்லாம் ஏமாத்துறாத இதை சொல்லி. ரசூலோட காலத்தில் ஒரு பெண் என்ன செஞ்சாங்க, ரசூலை உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு பெண்ணு அவட மகனை கூப்பிடுறா, மகன் ஓடி உனக்கு ஒரு சாமான் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறா. மகன் ஓடி வாரான். அப்போ ரசூலை உடனே தாக்கிட்ட கேட்குறாங்க, உன் பிள்ளைக்காக நீ என்ன வச்சுருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு ஈச்சம்பழம் வச்சுருக்கேன் யார் ரசூலல்லா அப்படி சொன்ன அந்த பெண். அப்போ ரசூலா சொன்னாங்க, நீ சும்மா சொல்லி அந்த பிள்ளையை கூப்பிட்டுருந்தால் நீ அந்த குழந்தையை ஏமாத்துறாய், அமானித மோசடி செய்கிறாய் என்று ரசூலா சொன்னாங்க. பாருங்கள், நம்மளை பெரும்பாலானவங்க அந்த அமானியத்தை மீறிடுறது. பிள்ளையை அப்படித்தான் கூப்பிடுற, வெளியே விளையாடிட்டுப்பான் வரமாட்டான், வாப்பா வந்திருக்கா ஓடிவாடு சும்மா சொல்லுவாங்க. உனக்கு ஒரு சாமான் வச்சுக்கிறேன் வா மகனேன்னு கூப்பிடுறது அமானித மோசடி. அந்த புள்ள பச்சை உள்ளம் எவ்வளோ நம்பி ஓடி வரும், வந்து ஏமாந்து போகும். ஏமாற்றக்கூடாது குழந்தைகளை நம்ம ஒரு காலம் ஏமாற்றக்கூடாது. எனவே ரசூல்லா சொல்கிறாங்க, ஒரு குழந்தையை நீ அப்படி செஞ்சால் நீ ஏமாத்துக்காரி தான் அப்படி சொன்னாங்க ரசூல்லா. அதனால் அமானிதங்கள் பேணணும். யாரையும் அப்படி நாங்கள் வாக்களித்து மாற செய்யக்கூடாது. இதை செய்வேன் அதை தருவேன்
இது வச்சிருக்கிறேன் உனக்குன்னு சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அப்போ அதை அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் ஒரு மூமீனானவர்களிடத்தில் இது இருக்கும், வெற்றி பெற்ற மூமீன்களிடத்தில் இது இருக்கும் என்று சொல்லி போட்டு மேலும் சொல்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். முதல்லையும் அல்லாஹ் சொன்னான் தொழுகை உள்ளச்சமாக தொழுவார்கள்னு சொன்னான். திரும்பியும் கடைசியிலேயும் அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், வெற்றி பெற்ற மூமீன்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையிலே பேணுதலாக நடப்பாங்க, நேரத்துக்கு தொழுவாங்க. வேலையெல்லாம் செஞ்சு முடிஞ்சு இஷாக்கு பிற தொழுகிறது இல்லை, லுஹரை அசரை மகரிப் பிற தொழுகிறது இல்லை, அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை தொழுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஐயுல் அமாலி ஹைர் அஃதல், யார் ரசூலுல்லாஹ் எந்த அமல் சிறந்தது, எந்த அமல் சிறந்ததுன்னு கேட்டதுக்கு ரசூல் சொன்னாங்க, அஸ்ஸலாத்த ஃபி அவ்வலி வக்திஹா, தொழுகையை அதனுடைய முதல் நேரத்தில் நீ தொழுகிறது தான் சிறந்த அமல். அதான் சொன்னால் தொழணும். ஆண்களுக்கு ஜமாத்து முடிஞ்சு வரட்டும், ஜும்மா கலைஞ்சி வரட்டுமெல்லாம் கிடையாது. அதான் சொல்லிட்டான் பெண்களுக்கு தொழுக கடமை ஆகிட்டு, நாங்கள் வீட்டில் தொழுதுறோம். பள்ளியில் தொழுதாங்களா இல்லையா நமக்கு தேவையில்லை, முதல் நேரத்தில் நம்ம தொழுது பழகணும். அதான் சொன்ன உடனே வேலையை நிறுத்திட்டு அல்லாவுக்காக நம்மளோட கூட்டாளி விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பேசிகிட்டு இருப்போம். அதான் சொல்லுதான் அவங்ககிட்ட சொல்லுங்கள், பாங்கு சொல்லிவிட்டு நான் தொழுதுட்டு வந்துடுறேன், நீங்களும் வாங்க தொழுவோம் அப்படின்னு கூப்பிடுங்க. அது நல்ல பண்பு. ஆரம்ப நேரத்தில் தொழுது கொள்ளுங்க அப்படின்னாங்க. அப்போ அமல்களிலே சிறந்த அமல் என்னன்னு கேட்டால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், வல்லதீனஹும் ஃபீ ஸலவாத்திஹிம், எல்லா தொழுகைகளிலும் யுஹாஃபிதூன், பேணுதலாக நடப்பார்கள். எல்லா தொழுகையும் அசரு கொஞ்சம் தூங்கி எழும்பி 5 மணிக்கு தொழுகிறது, சுப கொஞ்சம் சூரியன் உதிக்கக்குள்ள தொழுகிறது, இப்படியெல்லாம் கிடையாது. எல்லா தொழுகையிலையும் பேணுதலாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ். அப்போ சுபக நேரத்துக்கு தொழணுமா இருந்தால் நம்ம என்ன செய்யணும், நேரத்துக்கு தூங்கணும். ரசூலை தடை செஞ்சாங்க, இஷா தொழுகைக்கு முன்னால் தூங்குவதையும் இஷா தொழுகைக்கு பின்னால் கதைச்சிட்டு இருக்கிறதையும் ரசூலை வெறுத்தாங்க. இஷா தொழுதா தூங்கி பழகணும். தூக்கம் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம். இன்றைக்கி நாங்கள் நிறைய நோயாளிகளை தான் இருக்கிறோம். எல்லோரும் தூங்குகிற பழக்கமெல்லாம் மோசமாக போயிட்டு எங்களுக்கு. டிஜிட்டல் லைட் ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்கிறது இருட்டில். இதை மாதிரி நம்மளே நம்மளோட உறுப்புகளுக்கு நம்மளே அநியாயம் செஞ்சு கொள்கிறோம். அமானிதம் அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பை நமக்கு தந்திருக்கிறான். கண், காது, மூக்கு எல்லாம் அல்லாஹ் அமானிதமாக நம்ம இடத்துல ஒப்படைச்சிருக்கிறான். நாங்கள் அதை முறையாக செய்யாமல் முறையீனமாக நடந்து கொள்வது நம்ம அமானித மோசடி தான் அதுவும் என்பதை நாங்கள் சிந்தித்து கொள்ளணும். அதனால் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை அனைத்தையும் பேணுதலாக தொழ வேண்டும். அப்போ சுபக தொழணுமா இந்த நேரத்துக்கு தூங்கணும். அசர தொழணுமா இருந்தாலும் அந்த தூக்கத்தில் இருந்த ஒரு பகுதியை வெறுப்பு தான், அல்லாவுக்காக இன்பமாக எழும்பணும் அந்த நேரத்துக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா தொழுகைகளையும் பேணுதலாக நடப்பமாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெற்ற மூமீன்கள். அவங்களோட பண்பாடு இப்படி தான் இருக்குது. சொல்லிப்பட்டதாக சொல்கிறான், உலாய்கஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் சொந்தக்காரர்கள், அல்லதீனஹும் யரிசூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா காலிதுன், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அவர்கள் அனந்தரக்காரர்கள், அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார். ஃபிர்தௌஸ் என்பது சொர்க்கத்தின் மத்தியில் இருக்கும் ஒரு மிக உயர்ந்த ஒரு சொர்க்கம். இந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். இவ்வளவு பண்பும் யார்கிட்ட இருக்குமோ அவங்கெல்லாம் சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் நல்லா பிரிக்கலை, மொத்தமாக எல்லாருக்குமே இந்த பண்பாடு இருக்கணும், மூமின்களாக நாங்கள் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கோம். அதை போல் அன்பு சகோதரிகளை இன்னும் சில இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்லும் பொழுது, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், வல் மூமினின வல் மூமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும். மூமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. மூமின்கள்ங்கிறது யாருன்னு கேட்டால் கொஞ்சம் உயர்ந்த தரத்தில் வைக்கிறவங்க, அதி உயர்ந்த தரத்தில் இருப்பவர்கள் மூமின்கள். அவங்களுக்கு அடுத்த தரம் தான் முஸ்லீம்கள். அதனால் அல்லாஹ் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்கிறான், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீம் அல்லாத நிலையில் மறைச்சிடாதீங்க. குறைஞ்சது முஸ்லீமாக சரி மரணிங்க, மூமின்ற தரத்தில் போவாட்டிலும் முஸ்லீம்ன்ற தரத்திலாவது மரணிங்க என்று சொல்கிறான் அல்லாஹ். முஸ்லீமும் இல்லாத நிலையில் மரணிச்சிடாங்கன்றான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், சில ஆராபுகள், அதாவது கிராமப்புற அரபிகள் காலு ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டோம்னு அவங்களும் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், குல்லன் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளலை இன்னும், பல் அஸ்லமுனா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம்னு சொல்லுங்கள், மூமின்கள் சொல்லாதீங்கன்றான் அல்லாஹ். அப்போ மூமின்ங்கிறது ஒரு உயர்ந்த தரம், முஸ்லீம்ங்கிறத விட குறைந்த தரம்ங்கிறது இந்த வசனங்கள்லேருந்து விளங்குது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், இவங்கெல்லாம் மூமின்கள், வெற்றி பெற்ற மூமின்கள்ட்ட இந்த பண்பாடுகள் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரியான குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் இருப்பாங்கன்ட்டு இங்கே அல்லாஹ் ரெண்டையும் பிரித்து சொல்கிறான் பாருங்கள். முஸ்லீமான ஆணும் முஸ்லீமான பெண்ணும், மூமினான ஆணும் மூமினான பெண்ணும், அதே போல் நின்று வணங்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், உண்மை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும், பொறுமையாக இருக்கின்ற ஆண்களும் பெண்களும், உள்ளச்சத்தோடு நடக்கின்ற ஆண்களும் பெண்களும்,
தர்மம் செய்கின்ற ஆண்களும் பெண்களும், நோன்பு நோட்கின்ற ஆண்களும் பெண்களும், தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்கின்ற ஆண்களும் பெண்களும், மர்மஸ்தானத்தை எப்படி பாதுகாக்கணும் முன்னால் சொல்லிட்டேன், அந்த ஆண்களும் பெண்களும் என்று சொல்லிப்பட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறான், அல்லாஹுவே அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் இவர்களுக்கு அத்தல்லாஹுலகும் மகஃபரத்தன் அஜ்ரன் அல்லீமா, அவர்களுக்கு அல்லாஹ் மிக பெரும் கூலியை, மிக மகத்தான கூலியையும் மன்னிப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு வச்சு அல்லாஹ் மன்னிப்பான். இந்த பண்பாடுகள் நம்மகிட்ட இருந்தால் அல்லாஹ் நம்ம சில விஷயங்களை கேட்காமல் அல்லாஹ்கிட்ட நம்மளை மன்னிச்சு போட்டுருவான் அல்லாஹ். அப்போ அதனால் இந்த திக்ருகள், இந்த குர்ஆன் திலாவத்து, இபாதத்துகள் எல்லாம் மூமினான ஆண்கள் டைம் இருக்கணும், பெண்கள் டைம். அப்போ இங்கே என்ன சொல்கிறான் அல்லாஹ்? உண்மை பேசணும், பொறுமையாக இருக்கணும். அப்போ கனவு மனைவிங்கிற வாழ்க்கை வரும்போது அதில் கட்டாயம் பொறுமை முக்கியம். இல்லாட்டி வாழ்க்கையை பிரிஞ்சு போகிற அளவுக்கு தான் பேய்த்திரும் நிறைய பேர்ட்ட. பொறுமை முக்கியம், உண்மை பேசணும். இந்த மாதிரி அல்லாஹ் நிறைய சொல்கிறான் இந்த பண்பாடுகள். அப்போ என்ன பண்பாடு? மூமின்கள்கிட்டையும் முஸ்லீமான பெண்கள் ஆண்கள்கிட்டையும் என்ன இருக்கணுமா? தொழுகிற பண்பு இருக்கணும், உண்மை பேசுகிற பண்பு இருக்கணும், இரவையில் நின்று தஹஜ்ஜு தொழுகிற பண்பாடு இருக்கணும், தர்மங்கள் செய்கிற பண்பாடு இருக்கணும். வீட்டு செலவுக்கு கணவன் தந்திருப்பார், வீட்டு செலவையும் செஞ்சுட்டு அதில் மிஞ்சிற ஒரு பகுதியை தர்மமும் செய்யணும். தர்மம் செய்யும்பொழுது உங்களுக்கும் அந்த கூலி இருக்குது, அதை உங்களுக்கு தந்த கணவனுக்கும் என்ன செய்யுது? கூலி இருக்குதுன்னு வேறு ஹதீஸ்களில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பண்பாடுகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும்? உருவாக்கிக்கொள்ளணும். அப்போ கணவனுடைய பணங்கள் அதை வீணாக செலவழிக்கக்கூடாது, பின்னால் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ இங்கே அல்லாஹ் சொல்கிறேன் என்னது? தர்மம் செய்கிற பண்பாடுகளும் இருக்கணும். இப்படி நோன்பு பிடிக்கிறது, இதெல்லாம் இந்த பண்பாடுகள் உள்ளவங்க வெற்றி பெற்ற முஸ்லீம்கள், வெற்றி பெற்ற மூமின்கள் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறான் சில விஷயங்களை பாருங்கள். வமின் ஆயாத்திகி, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அல்லாஹ் பல அத்தாட்சிகளை வச்சுருக்கிறான். இரவு பகல் வாரது, சூரிய சந்திரம் வாரது, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வோட அத்தாட்சிகள். அதே போன்ற அத்தாட்சி இந்த பெண்களை சொல்கிறான் அல்லாஹ். பெண்களை ஒரு ஆண்களையும் அல்லாஹ் அத்தாட்சியை சொல்கிறான் பாருங்க. எப்படி சொல்கிறான் பாருங்க. அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலே இருந்தே உங்கள் துணையை படைத்ததும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்று தான் பாருங்கள். ஆதமில் இருந்தால் ஹவ்வா படைச்சது பெண்ணை, ஒரு ஆண்டு இருந்தால் பெண்ணை படைத்தான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு துணையை படைத்ததும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளது. எதுக்கு படைச்சோம் தெரியுமா? அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஒரு ஆணுக்கு பெண்ணை ஏன் படைச்சேன் என்று சொல்கிறான் அல்லாஹ். ஒரு ஆணுக்கு பெண் எதுக்கு அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான், லி தஸ்குனு இலைஹா, அவளை கொண்டு நீ மன ஆறுதல் அடைவதற்காக. எப்படி சொல்கிறான் பாருங்க அல்லாஹ். ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு கணவன் மன ஆறுதல் அடையணுன்றான். அப்போ ஒரு பெண்ணுடைய பண்பு என்ன இருக்கணும்னு கேட்டால், கணவன் உங்களை வச்சு மன நிம்மதி அடையணும். என் மனைவி எப்படி செய்வாள், என் மனைவி இப்படித்தான் இருப்பாள், நான் வீட்டுக்கு போன என் மனைவி இப்படி, கணவன் சந்தோஷப்படணும், அவன் மனசு நிம்மதியாகணும். வெளியிலிருந்து பல கவலைகளோடு, பல கஷ்டங்களோடு, நண்பர்களோடு பிரச்சனைப்பட்டெல்லாம் வீட்டுக்கு வருவான். அப்போ அந்த மனைவியை பார்த்து அவன் மனசு நிம்மதி அடையணும். இது ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய பிரத்யோகமான பண்பாக எல்லாம் இங்கே சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான் பாருங்கள். உங்களில் இருந்தே நீங்கள் மன நிம்மதி அடைவதற்கான பெண்ணை உங்களுக்கு படைத்தேன் என்று சொல்கிறான். அப்போ மனைவிமார்கள் கணவனுக்கு மன நிம்மதியாக இருக்கணும், கணவனுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும், கணவனுடைய கஷ்டங்களை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இளைஞராக இருக்கின்ற காலத்தில் என்ன செய்கிறாங்க? முதல்ல நபி பட்டம் கிடைக்கிற ரசூலுல்லாஹ் ஹிராக்கு போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை காண்றாங்க, பயந்து போயிட்டாங்க. பயத்தில் மனம் துட்டிக்குது, ஓடி வராங்க வீட்டுக்கு. ஹதீஜா ரதியல்லாஹு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் போத்தி விட்றாங்க. போத்திட்டு ரசூலுல்லாஹ் இவ்வளோ பயத்தோடு வந்திருக்கிறாங்க, அவங்களோட பெண்மையை வச்சு மென்மையாக கதைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு? நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்கள் உலகத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்காக உழைக்கிறீங்க, துன்பப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறீங்க, நல்லது சொல்கிறீங்க, குடும்பத்தை சேர்த்து நடக்கிறீங்க, உறவுகளை சேர்த்து நடக்க, இப்படியான நன்மைகளெல்லாம் செய்கிற உங்களை ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொல்லி ஒரு மனைவி ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பெண் ஆறுதல் கொடுக்குறான். பாருங்கள் ஒரு மனைவி எப்படி இருக்கணும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மன நிம்மதியாகத்தான் பெண்ணை படைச்சிருக்கு. அந்த பெண்கள் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அப்போ பெண்கள் கணவனுக்கு மன ஆறுதலை கொடுப்பவர்களாக இருக்கணும். வந்தோடனே எரிஞ்சு விழுறது, பொக்கட்டை பார்க்குறது, என்ன கொண்டு வராருன்னு பார்க்குறது, இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போனீங்க என்று கேட்குறது, இப்படி நாங்கள் பேசக்கூடாது. ஒரு கணவனுக்கு மனைவி மன ஆறுதலாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நான் ஒரு ஆணுங்கிறதுனாலையெல்லாம் பேசலை, இது இஸ்லாம் சொல்லுதுங்கிறதுக்காக பேசுகிறேன்.
அதனால் மனைவிமார் வந்து அப்படி தான் இருக்கணும், அன்பாக இருக்கணும். கணவனுக்காகவே மன ஆறுதல் கொடுக்குறா இருக்கணும். இஸ்லாம் அழகாக சொல்லுது பாருங்கள், கணவனுக்காக நீங்கள் உங்களை அலங்கரிச்சிருங்கன்னு சொல்லுது இஸ்லாம். உங்களோட வீட்டை விட்டு போன கணவன் வீட்டுக்கு வரப்போகிறாரு, நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களை அழகாக உடுத்து நல்ல அழகாக என்ன ஸ்டைல் பண்ணுவீங்களா பண்ணி உங்களோட கணவனுக்காக அவரோட பார்வைக்கு உங்களை கவர்ச்சியாக இருக்கணும், அழகாக இருக்கணும். நீ அழகாக இருக்கேன்னு சொல்லணும். கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி எப்படி இருக்குன்னு கேட்டால், வீட்டில் சமையல் கட்டில் இருந்து சமைச்ச உடுப்பு, கறிப்பட்ட உடுப்பு, மூஞ்சி கழுவி 2 நாள் பல்லு தீட்டலை, இப்படி இருக்கப்படாது. ஆனால் ஒரு பெண் அப்படி தான் இருக்கிறாள். கணவன் வாரானுண்டா கணவனுக்காக தன்னை அலங்கரிக்கிறல பொம்பளை. டவுனுக்கு போயிட்டு வருவோமான்னு கேட்டு பாருங்கண்ணே. கணவன் வெளியில் உட்காந்திப்பான், உடுத்து ஒவ்வொண்டா பார்ப்பாள். கோவிச்சு கொள்ளாங்க, நான் சும்மா சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லலை. ஒரு சில பெண்கள் இந்த பண்பு இருக்கக்கூடாது. அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு மன நிம்மதிக்கு தான் பெண்களை படைச்சிருக்கிறேன். அப்போ பெண்ணை பார்த்தா மன நிம்மதி வரணும். அப்போ அல்லாஹ் தான் சொல்கிறான், வஜால பைனக்கும் மவத்தன் வரஹமா, உங்கள் இருவருக்கும் மத்தியிலே கணவன் மனைவி என்ற உறவு ஏற்பட்ட பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்? கருணையையும் பாசத்தையும் உங்களுக்கு நாங்கள் வச்சுருக்கிறோன்றால. பாருங்கள், ஒரு சாதாரண வயசில் இவன் பாடசாலைக்கு போயிட்டு வருவான், சைக்கிளில் வர நேரம் அவள் குறுக்கால பாஞ்சிட்டான்னு வைங்க, ஏசுவான். என்னடி உனக்கு பார்த்து வர தெரியான்னு ஏசுவான். எப்போ? அது யாரோ ஒன்று இருக்கும்போது. அதே பெண்ணை இவன் திருமணம் முடிச்சிட்டானுங்களேன், எப்படி இருக்கான் பாருங்கள், எப்படி அன்பு வருது, எப்படி பாசம் வருது பாருங்கள். அதுதான் இங்கே சொல்கிறான், வஜால பைனக்கும் மவத்தன் வரஹமா, திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக 2 பேருக்கும் இடையில் அன்பையும் பாசத்தையும் ஏற்பட கணவனுண்டா விடமாட்டாள். ஒரு யுத்தத்தில் ஒரு 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 செய்தியை ரசூலுல்லாஹ் வர்ணித்து காட்டுவாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு பெண்ணோட கணவன், அந்த பெண்ணோட தம்பி, அந்த பெண்ணோட மகன் 3 பேர் யுத்தத்தில் போய்த்து மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட ஆறுதல் சொல்லக்குள்ள முதலாவது, உன் சகோதரன் மரணிச்சுட்டான் யுத்தத்தில்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் அழுகுறாள், அவள் கவலையில் அழுகிறாள். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உன்னோட பிள்ளையும் மரணிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வரமா அழுதாள். உன்னோட கணவனும் மரணிச்சிட்டார் என்று சொன்னோன்னே பீறிட்டு அழுதாள். அதை வச்சு என்ன வழங்குறோம்னு கேட்டால், ஒரு பெண்ணு கணவன் மேலே மிகுந்த பாசத்தோடு தான் இருப்பாள். இந்த அன்பு இருக்கணும். அந்த அன்பை என்ன செய்யணும்? எப்போவுமே அந்த கணவனோட முறையாக நடந்து கொள்ளணும், அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளணும் என்றதை இஸ்லாமிக சொல்லுது. அப்போ இதை அல்லாஹ் ஒரு அத்தாட்சியாக சொல்கிறான். அப்படி நான் பெண்ணை படைச்சிருக்கிறேன், அந்த பக்குவத்தை, அந்த பண்பை நம்ம காட்டணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குடும்ப உறவின் ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு, பாசம், பிரிவு என்பது ஒரு மனைவியால் ஏற்படும்ங்கிறது அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டிட்டு, அது அத்தாட்சிகளில் ஒன்று என்றெல்லாம் சொல்லி காட்டுறான். எனவே இந்த பண்பாடு நம்மகிட்ட இருக்கணும் என்கிறத இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ கணவனுக்கு மனைவியை படைத்தது மன ஆறுதல் அடைவதற்காக, அவள் மூலம் மன இன்பம் அடைவதற்காக என்றெல்லாம் சொல்லி காட்டுறான். எனவே மனைவி கிட்ட கணவனை சந்தோஷப்படுத்துகின்ற பண்பாடு இருக்க வேண்டும். எந்தெந்த முறைகளில் கணவனை நம்ம சந்தோஷப்படுத்தலாமோ அதை அல்லாஹ் சொன்னதாக நினச்சி நம்ம என்ன செய்யணும்? அதை செய்யணும். அடுத்ததாக, இது ஒரு பண்பு, மனைவிடம் இருக்க வேண்டிய, ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று தன்னை கணவனை சந்தோஷப்படுத்தணும். அடுத்தது பாருங்கள், சஹீஹ் புகாரியில் 5090ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, துன்ககுல் மர்அத்துலி அர்பைன், ஒரு பெண் உலகத்தில் 4 காரியங்களுக்காகத்தான் திருமணம் முடித்து கொடுக்கப்படலாம். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க 4 விஷயத்துக்கு தானா சொல்லிப்பட்ட ரசூல் சொல்கிறாங்க. லி மாலிகா, அவள் பணக்காரியங்கிறதுக்காக முடிப்பான் சிலவன். வலி ஹசபிஹா, அவளுடைய குடும்பம் பெரிய குடும்பம் என்கிறதுக்காக முடிப்பான். வ ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக முடிப்பான். வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக முடிப்பாங்க. இப்படி 4 குணங்கள், பணம், குடும்ப பெருமை, அதே போல் அவரிடத்தில் இருக்கிற என்னது அழகு, இவைகளுக்காக திருமணம் முடிக்கப்படுவான்னு சொல்லிப்பட்ட சொல்ல பாருங்கள். இந்த 4 விஷயத்தில் எதை நீ தெரிவு செய்யணுன்னு கேட்டால், ஃபலுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ தெரிவு செஞ்சுக்கொள், தரிபத் யதாக், நீ வெற்றி பெறுவான்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ பாருங்கள், ஒரு பெண்ணிடத்தில் கட்டாயம் மார்க்கம் இருக்கணும். மார்க்கம் சொன்னதைகளை நம்ம செய்யணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செஞ்சு கணவனுக்கு செய்கிற கடமையை நம்ம செய்யணும். கணவனுக்கு கடமை செய்கிறன்றதுக்காக நம்மளே நம்ம வருத்தி கொள்வது இல்லை, அப்படியெல்லாம் சொல்லலை இஸ்லாம். விளங்கிட்டீங்களா? நம்ம சந்தோஷமாக செய்கிறது, நம்ம விருப்பமாக செய்கிறது, கணவனுக்காக பணிவிட செய்கிறது ஒரு முக்கியமாக சொல்லுது. எனவே ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கப்பற்று மிக முக்கியமானது. திருமணம் முடிக்கும் போது கூட ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கப்பற்றே நீ முன்னுரிமைப்படுத்துன்றாங்க ரசூலுல்லாஹ். அதனால் மார்க்கத்தில் நாங்கள் பற்றோடு இருக்கணும், மார்க்க விடயத்தை சரியாக முறையாக செய்யணும். இப்போ முன்னால் சொன்னது எல்லாம் மார்க்க விடயத்தை பற்றி தான் சொன்னிச்சு இஸ்லாம். அப்போ அதனால் இந்த பண்பு நம்ம இடத்துல இருக்கும். அடுத்ததாக ரசூல் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க பாருங்கள் பெண்களை பற்றி.
சஹீஹ் முஸ்லிமில் பதிவான செய்தி, உலகமே ஒரு இன்பம்தான், உலகமே பொருட்கள் இன்பம் நிறைந்தது தான் சொல்லி போட்டு சொல்கிறாங்க. வஹைரு மத்தாய் துன்யா, உலகத்தில் இருக்கிற இன்பங்களிலேயெல்லாம் சிறந்த இன்பம் என்ன தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, ஒரு சாலிகான பெண் தான். அந்த ஒரு சாலிகான பெண் தருகின்ற சந்தோஷத்தை ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எதுவும் கொடுக்காது. ஒரு சாலிகான மனைவி மூலமாக அவன் பெறுகின்ற அந்தஸ்து இந்த உலகத்தில் எந்த பொருளால், பணத்தாலையும் இல்லை, எதாலையும் இல்லை, எதாலையும் கிடைக்காது. அதனால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய சொத்து, ஆகப்பெரிய இன்பம் ஒரு சாலிகான மனைவி தான். மார்க்கப்பட்டுள்ள மனைவி, மார்க்க முறையில் கணவனை கவனிக்கின்ற மனைவி. அதை இஸ்லாம் முன்னுக்கு சொல்லிட்டேன். கணவனுக்கு அவனை அலங்கரின்றது இஸ்லாம். கணவன் வரும்போது அலங்கரிச்சிருந்துக்கோங்க, கணவன் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும், அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்கன்னு சொல்லுது. அப்போ ஒரு முஸ்லீம் பெண்ணிடத்தில் இந்த பண்பாடு இருக்க வேணும். இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். யார் இடத்துல இல்லையோ அதை மாற்றிக்கொள்ளணும். கணவனுக்காக தன்னை அழகுப்படுத்தணும். கணவன் வர நேரத்தில் அழகாக இருங்க, அழகாக உடுங்க, அழகாக இருங்க, உடுப்புகள் நல்ல உடுப்புகளை விடுங்க, அழகாக இருங்க. வெளியில் போக்கில் உங்களை அழகுப்படுத்தாங்க. கணவன் இல்லாமல் வேறு யாரோ உங்களுக்கு தொந்தரவு தருவான், உங்களை அறியாமலே உங்களை தேடுவான். அதனால் இஸ்லாம் சொல்லுது, வெளியில் சில மனிதர்களோட பேசும்போது இஸ்லாம் அழகாக சொல்லுது, நபிமாரோட மனைவிக்கே கட்டளையிடுது, பிற ஆண்களோடு நீங்கள் பேசும் பொழுது வலிந்து நலிந்து பேசாதீங்க. சும்மா ஒரு வித்தியாசமான குரலில் நீங்கள் பேசாதீங்க. நோயுள்ள உள்ளங்கள் உங்களை தேடுவான்றாங்க ரசூலுல்லாஹ். உங்களை மோசமாக்கிடுவான். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சிருவான்? ஒரு மானக்கேடான விஷயத்தை ஊருக்குள்ளே உருவாக்கி விட்டுருவான். அதனால் மிக கவனமாக நம்ம இருக்கணும். நம்முடைய அலங்காரம், நம்முடைய அழகு, நம்முடைய என்ன இதுகளெல்லாம் இருக்கும், நம்முடைய என்ன ஆற்றல்லாம் இருக்கலாம், யாருக்கு காட்டணும்? நம்முடைய கணவனுக்கு தான் என்று இஸ்லாம் சொல்லுது. கணவனுக்காகத்தான் நீங்கள், அவன் மனதை ஆறுதல் படுத்துறதுக்காகத்தான் மனைவி. அதனால் இந்த முறையில் தான் இருக்கணுங்கிறது இஸ்லாம் பெண்களுக்கு குறிப்பாக சொல்லுகின்ற ஒரு விஷயம்ங்கிறத நாங்கள் கவனிக்க வேண்டும். அதே போல் ரசூலுல்லாஹ் இன்னும் நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு சாலிகான மனைவி, ஒரு பெண், அவடத்தில் எப்படியான பண்பு இருக்கும் என்றால், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணிடத்தில் சில பண்புகள் இருக்கும். என்ன பண்பு பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க? கணவனுக்கு செய்கிற பண்பு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, ஐயுன் நிசாய ஹைர், யார் ரசூலுல்லாஹ், எந்த பெண் சிறந்தவள் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ்ட்ட. எந்த பெண் சிறந்தவள்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லத்தி தசுரு இதா நலர்த்த, நீ அவளை பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவாள். நீ அவளை பார்த்தா உனக்கு சந்தோஷம் வரும். பார்த்தோன்னே வெட்டி பார்க்க மாட்டாள், பார்த்தோன்னே கடுகு பொரியாத மாதிரி இருக்க மாட்டாள், மூஞ்சி நீட்டிட்டு இருக்க மாட்டாள், பார்த்தா சிரிப்பாள், பார்த்தா புன்முறுவல் விடுவாள். அவள் தான் சிறந்த மனைவி. நீ அவளை பார்த்தால் உனக்கு சந்தோஷத்தை தருவாள், அவள் உன்னை பார்த்து சிரிப்பாள். வெளியிலேருந்து வரும்போது பக்கட்டாக பார்க்க மாட்டாள். கணவனுக்கு என்ன செய்வாள்? அவன் கஷ்டத்தை, சாப்பிட்டீங்களா, தண்ணி வேணுமா, உங்களோட சேட்டை தாங்க, இப்படி நடந்து பாருங்களேன் உங்களோட கணவனோட. அல்லாஹ் இது சொல்லித்தரான், அல்லாஹ் சொல்லித்தரான். இது மன ஆறுதல் அடையும், அன்பு வரும்னு அல்லாஹ் சொல்கிறான். இது நாங்கள் சொன்னதில்லை, அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி கணவனோட நம்ம நடந்து கொள்ளணும். இதா நதர்த்தஹா, என்ன செய்வாள்? தசுர்ருஹு இதா நதர், அவளை பார்த்தா அவள் உன்னை சந்தோஷப்படுத்துவாள். வத்துத்தியூஹு இதா அமர, நீ ஏதாவது அவளுக்கு கட்டளையிட்டால் அவள் உனக்கு கட்டுப்படுவாள். அதெல்லாம் செய்யலை, அதெல்லாம் நடக்காது அப்படி சொல்ல மாட்டாள். இன்றைக்கி கொஞ்சம் 2 கூட்டாளி வராங்க, சாப்பாடாக்குறீங்களா, அதெல்லாம் ஆக்கலை, கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்ல மாட்டாள். ஆக்கித்தாரனே, அதுக்கு தானே நான் இருக்கேன், அதுக்கு நீங்கள் இல்லை, நான் சொல்கிறேன் சும்மா, விளங்குறீங்களா? அப்படி நம்ம பேசணும். அப்போ அவன் சந்தோஷப்படுவான் உங்களை பார்த்து, என் மனைவி எப்படி இருக்கிறாள். அப்போ அடுத்த நாளைக்கு அவனே கவலைப்படுவான், நம்ம கொடுக்கப்பட பாவம் அவளை எப்பவும் செய்கிறாள் அப்படி கவலைப்படுவான். நீங்கள் எப்போவுமே அவனுக்கு வெட்டிக்கிட்டு பேசிட்டு எதிர்த்துக்கிட்டே இருந்தால் வேணுமுண்டே செய்ய தொடங்குவான். அதனால் நம்ம என்ன செய்யணும்? மனமிட்டு பேசணும், மனம் திறந்து பேசணும். பெண்கள்கிட்ட நிறைய பழக்கம் இருக்கும். என்ன செய்யாது? தேங்காய் திருவு போல் திருவள் உடஞ்சி போய்த்திருக்கும். திருவலை உடஞ்சிட்டு அந்த பல்ல மாற்றித்தாங்கன்னு சொல்கிறது இல்லை. அவள் கையும் வலிக்குது, காலும் வலிக்குது, திருவி இப்போ இதே தான் வேலையாக போயிட்டு நேசி திருவாள். அப்போ அதை சில கணவன் தான் புரிஞ்சுக்கலாம், திருவலை உடஞ்சிட்டுன்னு சொல்கிறாள்ண்டு. அதுக்கே அப்படி சொல்லுவான்? அழகாக சொல்கிறது தானே. பண்பாக நடந்துக்கோ, எத்தாங்க இஸ்லாம் சொல்லுது, பண்பாக நடந்துக்கோங்க. கணவனோட நல்லா முறையாக நடங்க. அவன் உங்களை பார்த்தா நீங்கள் அவனுக்கு சந்தோஷம் வரணும். உங்களுக்கு ஏதாவது சொன்னால் நீங்கள் அவனுக்கு கட்டுப்படணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலா துஹாலிஃபு ஃபி நஃப்ஸிஹா வ மாலிஹா, அவன் உன்னுடைய பணத்திலேயும் உன்னுடைய வார்த்தைகளுக்கும் அவள் மாற்றம் செய்ய மாட்டாள். எப்பொழுதுமே உழைக்கிற கணவன் தன்னை பணம் பாதுகாக்கப்படணுங்கிறத தான் விரும்புகிறான். கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறான், என்னை பணம் வீணாக செலவழியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். அப்போ அந்த பெண் சிறந்த மனைவி
பண்பாடுள்ள மனைவி, ஒழுக்கமுள்ள மனைவி, அவருடைய பண்பாடு என்ன இருக்கும்னு கேட்டால், உன்னுடைய பணத்துக்கு மோசடி செய்ய மாட்டாள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னுடைய பணத்துக்கு மோசடி செய்ய மாட்டாள். இது கணவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவன்கிட்ட பணம் கேட்டு தான் எடுக்கிறது, கேட்டு தான் செய்யணும். நம்மளை தான் நம்ம செலவழிக்கப்படாது. கணவன்கிட்ட பணமாக இருந்தாலும் அது அவனுக்குரியது, வீட்டில் உள்ள பொருள் அவனுக்குரியது, அவன்கிட்ட கேட்டு தான் நம்ம எடுக்கணும். இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது, கேட்டு தான் செய்யணும். அவன்கிட்ட விருப்பத்தோடு தான் செலவழிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதே போல் என்ன செய்வானாம் ரசூல் சொல்லி காட்டுறாங்க, அவளுடைய நஃப்சிஹா, அவனுக்கு விருப்பம் இல்லாமல் தன்னையும் அவள் பயன்படுத்த மாட்டாள். கணவன் விரும்பாத ஒருத்தனை வீட்டுக்குள்ள கூட்டிக்கொண்டு வச்சிருக்க மாட்டாள். கணவனுக்கு விருப்பம் இல்லாத நண்பர்களை உள்ளுக்கு அனுமதிக்க மாட்டாள், ஆண்களுக்கு அனுமதிக்க மாட்டாள். கணவன் எதை விரும்ப மாட்டானோ அதை இவள் செய்ய மாட்டாள். ரசூல் சொல்கிறான், இவள் தான் ஒரு ஒழுக்கமுள்ள மனைவி, ஒரு பண்பான மனைவி என்று ரசூல் சொல்கிறாங்க. அப்போ இந்த பண்பாட்டை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, கணவனுக்கு யார் யார் வாரது விருப்பம் இல்லையோ அவங்களுக்கு வீட்டில் அனுமதிக்கக்கூடாது. ஒரு ஆண் இல்லாத நேரத்தில் எந்த ஆண் வந்தாலும் வீட்டில் யாரும் இல்லை, போயிட்டு புறவுவாங்க, சொல்லுங்கள், பயப்படாதீங்க. இது இஸ்லாம் சொல்லித்தந்தது நமக்கு. நம்ம கணவன் இல்லாத நேரத்தில், நம்மளோட வீட்டில் ஒரு ஆண் துணை இல்லாத நேரத்தில், மகன் இருக்கிறான், கூப்பிட்டு வச்சு பேசுங்க, தவறு கிடையாது. அந்த எந்த ஒரு உறவும் கணவன் இல்லாத நேரத்தில் ஒரு ஆண் உங்களோட வீட்டுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்தாலும் வீட்டுக்கு அனுமதிக்காங்க. எங்கேயாவது ஒரு ஆண் துணை உள்ள இடத்துல அனுப்பி வைங்க. அவங்களும் யோசிக்கணும், இது மார்க்கம், நாங்களும் நினைக்கணும் மார்க்கம். ஏண்டா ஒரு பெண்ணும் ஆணும் தனியாக ஒரு இடத்துல இருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருந்து தவறை தூண்டுவான்ற சொன்னாங்க. அதிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட முடியாது. அதனால் எடுக்காதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். கணவன் விருப்பம் இல்லாத இருக்காங்க. கணவனுடைய அந்த தூங்கும் அறைக்கு யாரையும் கொண்டு வராதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பண்பாடு. இதெல்லாம் இருக்கப்படாது நம்மகிட்ட. அதனால் இந்த பண்பாடு நம்மகிட்ட கட்டாயம் இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, அரைத்தல் ஹமு யார் ரசூலல்லாஹ், கணவனின் சகோதரன் ஒரு மனைவியோட பேர் இருக்கிறது என்ன சொல்கிறீங்க? இப்போ ஒரு மனைவி இருக்கிறாள், அவட கணவன் தம்பி வீட்டுக்கு வராரு, இல்லை நானாக வராரு, சொந்த உறவு வீட்டுக்கு வராரு. அப்போ கணவன் இல்லாத நேரத்தில் கணவன் சொந்தக்காரன் தம்பியோ நானாவோ வந்து வீட்டில் கழிச்சிட்டு இருக்கிறத பற்றி என்ன சொல்கிறீங்க யார் ரசூலல்லாஹ்? ரசூல் என்ன சொன்னா தெரியுமா? அல் ஹமு அல் மௌத்து, கணவன் நான தம்பியா அங்கே மௌத்து தான், அழிவு தான் அப்படின்னாங்க. அவன் வந்து தனிமையில் இருந்தால் அழிவு தான், அதுக்கு அனுமதி இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு மார்க்கம் வலியுறுத்ததாக இருந்தால் நாங்கள் பக்குவமாக நடந்து கொள்ளணும் சகோதரிகளை. நம்மட மானத்தை நம்ம பாதுகாக்கணும். அடுத்தவங்க நம்மளை தவறாக பேசாத அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும். அப்போ அடுத்தவன் தப்பாக பேசுகிறது தவறு. ஒரு பெண்ணை மானக்கேடாக பேசுறது, பத்தினி பெண்ணை அபாண்டம் சுமத்துறது மிகப்பெரிய தவறு. அப்படியான அபாண்டங்களை சுமத்துற அளவுக்கு நம்ம வழியை ஏற்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க பள்ளியில், நோம்பில் ஏத்திகாஃப் வைக்கிற நேரத்தில் அவங்களோட மனைவி, ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி ரசூலுல்லாஹ்வை சந்திக்க பள்ளிக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வாசலில் அவங்கள வச்சு கதைச்சிட்டு இருந்தாங்க, மனைவியோட கதைச்சிட்டு இருந்தாங்க. பேசிட்டு அவங்க மூடிட்டு வந்துருந்தாங்க. பேசி போட்டு ரசூலுல்லாஹ் வழி அனுப்புறதுக்கு வெளியே இறங்கிட்டு போகிறாங்க, வழி அனுப்புறதுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் 2 நபித்தோழர் வாங்க ரோட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை இந்த பெண்ணையும் கண்ட உடனே அவங்க 2 பேரும் எழுப்பி ஓரமாயினாங்க. அங்கே ஓரமாயினா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியே நில்லுங்க, அல்லா ரிஸ்லிக்குமா, நில்லுங்க நில்லுங்க அப்படி நிப்பாடி இப்படி சொன்னாங்க. இது என் மனைவி, என்னை சந்திக்க வந்தால் வழி அனுப்ப வந்தேன்னாங்க. அப்போ அந்த சாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ் உங்களை போய்த்து தப்பாக நினைப்போமா நாங்கள் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நினைக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஷைத்தான் தூண்டுவான், ஷைத்தான் உங்களை சொல்ல வைப்பான். அல்லாஹ்வோட தூதரை பயப்படுறாங்களா இருந்தால் மற்ற சமூகம் நம்மளை தவறாக கதைக்கும்ங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதனால் நாங்கள் அந்த வழியை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறத இஸ்லாம் சொல்லுது. எனவே ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணுடைய பண்பாடுகளில் உண்டு, கணவன் இல்லாத நேரத்திலே கணவனுடைய உறவுக்காரனை கூட அனுமதிக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே மற்றவர்களையும் அனுமதிக்கக்கூடாது. கணவனுக்கு விருப்பம் இல்லாத யாரையும் தன் இல்லத்துக்குள் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த பண்பாடுகளை நாங்கள் பார்க்கணும். அதே நேரம் இன்னொரு செய்தி இருக்குது, எடுத்ததுக்கெல்லாம் கணவனோட சண்டை பிடிக்கிறது, எல்லா பிரச்சனைக்கும் சண்டை பிடிச்சிட்டு நீ என்னை தலாக்கு விட்டுட்டு போ, என்னை தலாக்கு சொல்லு அப்படின்னு கேட்குது. இது மிகப்பெரிய பாவம். இது நிறைய பெண்கள் செய்வாங்க, பெரும் பாவம் இது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுனன் அபீ தாவூதில் பதிவான செய்தி, சௌபான் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஐயுமா இம்ராத்தின், எந்த ஒரு பெண்ணாவது சாலத் ஜௌஜஹா தலாக்குன் ஃபி கைரி மா பிஹி பாஸ், எது குற்றமில்லையோ அப்படியான விடயத்தில் என்னை தலாக்கு சொல்லிவிடு என்று தன் கணவனிடத்தில் ஒரு பெண் கேட்டால், ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசனை கூட அவளுக்கு ஹராம். சொர்க்கத்தில் வாசனையை கூட நுகரல, உள்ளே போகவே முடியாது, சொர்க்கத்தில் வாசனையை கூட அனுபவிக்க முடியாது, ஹராமாக்கப்பட்டுறாங்க. அப்போ அதனால்
கணவனோடு முரண்படக்கூடாது, கணவனிடத்தில் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, இது கேட்கக்கூடாது, தலாக்கு கேட்கக்கூடாதுன்றாங்க. அதேமாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேராஜ் போன நேரத்தில் நிறைய பெண்களை நரகத்தில் கண்டேன்னாங்க ரசூலுல்லாஹ். நிறைய பெண்கள் நரகத்தில் இருக்கிறத கண்டேன் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. யக்ஃபுர்னல் அஷீர், நீங்கள் எல்லாம் கணவனுக்கு நன்றி கெட்டவளாக நடக்கிறீங்க அப்படி சொன்னாங்க. சொல்லிப்பட்டு எப்படி நன்றி கெட்டவளாக நடக்கிறீங்கிறதையும் சொல்லி காட்டினாங்க. திருமணம் முடித்த காலத்திலேருந்து கேட்குறதெல்லாம் அவன் வாங்கி தந்திருப்பான். எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பெண் கணவன்ட்டு ஏதாவது ஒன்று கேட்டியப்போ அதை கொடுத்துருக்க மாட்டானான். அப்போ இவள் சொல்லுவானா, உன்னைய முடித்ததால் எனக்கு என்ன தான் கிடைச்ச, உன்னைய போய்த்து முடித்தேன் பாரு. எத்தனையோ பேரை கேட்டாங்க, நம்ம சொல்கிற வார்த்தை எத்தனையோ பேரை கேட்டாங்க, உன்னைய போய் முடித்தேன் பாரு. இந்த வார்த்தைகள் நன்றி இல்லாமல் கணவனுக்கு நடந்து கொள்கிற இந்த முறை இதுதான் அதிகமாக பெண்கள் நரகத்தில் நுழைவதற்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. கணவனும் சொல்லப்படாது. நான் இவர்த்து நீங்கள் பெண்கள் இருக்கிறதுனால பேசுகிறேன், எனக்கு நான் பேச இல்லாதே, அதனால் என்ன செய்யணும், ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆண்களும் பேசக்கூடாது. எதை பெண்ணுக்கு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை ஆணும் சொல்லக்கூடாது, பெண்ணும் சொல்லக்கூடாது. ரெண்டுமே தவறு. ஒரு பெண்ணை பார்த்து அப்படி ஆண் சொன்னாலும் தவறு, நீ ஒழுக்கம் இல்லாதவள்னு சொன்னாலும் தவறு, அப்படி சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அன்பா ஒரு 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 அப்படி ஒரு பிழையை கண்டா அன்பை சொல்லணும், முறையாக சொல்லணும். அப்போ ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது. அப்போ அதனால் இந்த மாதிரி சில பண்புகளை இஸ்லாம் பெண்களுக்கு குறிப்பாக இதை சொல்லி தருது. இஸ்லாம் சொல்லி தந்துட்டு சொல்கிறாங்க, இத்தக்கின் நார வளவு பிசக்கி தம்ரத்தின், ஈத்தம்பழத்தின் ஒரு கீற்று ஒரு பாதியாவது தர்மம் செஞ்சு நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கோங்கன்னாங்க. அதனால் இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்குன்னா, தர்மங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். அதனால் அன்பு சகோதரிகளே, ஒரு கோவத்துக்கு சொல்கிறதாக நினச்சி கொள்ளக்கூடாது, வெறுப்புக்கு சொல்கிற மாதிரி நினச்சி கொள்ளக்கூடாது. நாங்கள்லாம் சொர்க்கவாசிகளாக மாறணும், நல்ல குடும்பமாக மாறணும், நல்ல பண்பாடு உள்ளவங்களாக மாறணும். நம்மிடம் இன்னும் எத்தனையோ சிறுமிகள் வளர்கிறாங்க, நம்மளோட பிள்ளைகள். நாளைக்கு அவங்களோட வாழ்க்கை முறையாக அமைகிறதுக்கு நம்மளோட நடத்த ஒரு காரணமாக இருக்குது. எனவே பிள்ளைகளுக்கு முன்னுக்கு சண்டையிடுறது, பிள்ளைகளுக்கு முன்னால் தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறது, ஒரு மனைவியை பார்த்து கணவன் தேவையில்லாமல் சொன்னால், ஒரு உமாவை பார்த்து தப்பாக சொல்கிற மாதிரி ஒரு பிள்ளைக்கிட்ட சொன்னால் பிள்ளைக்கு ரெண்டு மாடு தானே கேட்க போல் பிள்ளை தாயை தவறாக நினைக்கும். அதே போல் தந்தையை பார்த்து கணவனை பார்த்து நீங்கள் ஏசுகிற நேரத்தில் உங்கள் பிள்ளை கணவனை தப்பாக நினைக்கும், வாப்பா தப்பாக நினைக்கும். இந்த வார்த்தைகள் நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்னெல்லாம் பேசக்கூடாது. எனவே இந்த ஒழுக்கங்கள் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற இந்த கண்ணியங்களை எல்லாம் நாங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி முறையாக வாழ பழக வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் ஆடை விஷயத்தில் கூட நிறைய சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய டிக்டாக்லாம் நம்மளோட பிள்ளைகள் ஆடுது. இவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களேன். இதுக்கு சில நேரம் தாய் தந்தைகள் கூட காரணம் மறந்துடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே ஒழுக்கமான பெண்களோட ஆடை அழகாக இருக்கணும். வெளியே போகும்போது அடுத்தவங்களை கவர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எத்தனையோ ஆடை அணிந்த நிர்வாணிகள், ஆடை அணிந்தும் நிர்வாணிகள், குதிரையின் திமிழ் போன்ற இந்த ஒட்டகையின் திமிழ் போன்று அவர்களுடைய தலைமுடியில் கொண்டை கட்டியிருப்பார்கள், உச்சி கொண்டை கட்டியிருப்பார்கள். இவர்களை நான் கண்டதில்லை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி பெண்கள் இருக்கல, இப்படி ஒரு கூட்டம் உருவாகுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் இன்றைக்கு உருவாகிக்கிது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தின் வாசனையை கூட அவங்க நுகர மாட்டாங்க. அன்பு சகோதரிகளே, நாம் முறையாக வாழுவோம், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வோம், குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லி தந்த ஒழுங்குகளை வாழ்க்கையில் பின்பற்றுவோம். ஒரு பக்தராக நாங்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.